ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் திடீரென பற்றி எரிந்த தீ. அலறி அடித்து ஓடிய பயணிகள். தனியார் பேருந்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து. சிவகங்கை பக்கத்துல ரயில்வே மேம்பாலத்துல தனியார் பேருந்துல பாத்தீங்கன்னா திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தனியார் பஸ்ஸ ஓட்டுநர் முத்துக்குமார் அவர்கள் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இந்த பேருந்து இளையாக்குடியில இருந்து சிவகங்கை மார்க்கமா மதுரை போயிட்டு இருந்திருக்கு. சிவகங்கை ரயில்வே மேம்பாலத்துக்கிட்ட வந்தப்போ திடீர்னு என்ஜின்ல தீ பற்றி இருக்கு. என்ஜின் பகுதியில தீப்பற்றி புகை மூட்டமாகி பேருந்துக்குள்ள புகை பரவி இருக்கு. பஸ்ஸ மேம்பாலத்துல நிறுத்தினதும் பயணிகள் அலறி அடிச்சுக்கிட்டு இறங்கி இருக்காங்க. நடத்துனர் ஓட்டுநர் அப்படின்னு எல்லாருமே பேருந்தை விட்டு இறங்கினதும் தீய அணைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா தீ பரவ தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. உடனடியா அவங்க தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இதனால காளையார் கோவில் சிவகங்கை சாலையில 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. தீ விபத்தை வேடிக்கை பார்த்தவாறு இருசக்கர வாகன ஓட்டிகள் ஒருவருக்கொருவர் மோதி காயமடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள 108 ஆம்புலன்ஸ் மூலியமா மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இத பத்தி இப்ப போலீசார் தீவிரமா விசாரணை பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.